நேற்று வந்து ஈவினிங் லாஸ்ட் சஃபாரியில் வந்து டயர் சைட் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கு போகிற வழி எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இடம் வேற லெவலில் இருக்கு. இப்போ இங்கே தான் கிடக்குது இந்த புதருக்குள்ளார். இப்போ நம்ம சஃபாரி போயிட்டுருக்கோங்க முதுமலையில். 3:30 சஃபாரி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:05. நிற்கிது நான் நிற்கிது பாருங்க. நல்ல வாசம் வாசம். ஃபஸ்ட்டு வந்ததே காட்டு யானைன்னு நினச்சேங்க. வளர்த்துற யானையாட்ட இருக்கு. இருங்க இருங்க. முதுமலையில் சஃபாரி வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். 3:30க்கு. இன்னும் 5 minutes இருக்கு. உங்களுக்கு ரெண்டு அஞ்சலி வந்து அப்படின்னா 6வது 3வது இதானுங்க சிப்ஸை. இதுதான் ரைட்டு தான். நான் தான் ட்ரைவர். ஓகே ஓகே. எத்தனை மணி வரைக்கும்? நீ முன்னால் உட்காந்துக்க. 6:10. முதுமலையில் சஃபாரிங்க 3:30 to 6:10 வரைக்கும் 2 ஸ்லாட் புக் பண்ணியிருக்கோம். பார்க்கலாங்க இன்னைக்கு அனிமல் சைட்டிங் எப்படி இருக்கும். இது வளர்க்குறேன் ஜம்பு. ஜம்பு வளர்க்குற யானைங்க. பேர் வந்து ஜம்பு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அனிமல் சைட்டிங் கொஞ்சம் போராக இருக்க மாட்டிருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாயார் ஃபால்ஸ் போகலான்ட்டு போகிற வழியில் அனிமல்ஸ் இருந்தால் பார்க்கலாங்க. இன்னைக்கு சாட்டர்டே. ஸோ வெஹிக்கிள் மூவ்மெண்ட் நிறைய இருக்கிறதுனால ரோட் சைடுமே எலிஃபென்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எதுவும் பெருசாக ஸ்பாட் ஆகலை. ஸோ ஏன் சோகமாக இருக்கு? தேடிட்டு இருக்கானுங்களாம்மா அனிமல்ஸ். மேல் டீர் பாருங்க எப்படி பார்க்குறது. நல்லா நேற்று வந்து ஈவினிங் லாஸ்ட் சஃபாரியில் வந்து டயர் சைட் பண்ணியிருக்காங்க ஒரு வண்டிக்கு. ஸோ நம்ம லாஸ்ட் சஃபாரியில் அந்த ரோட்டில் போகலாங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம இதுவரையும் முதுமலையில் டயர் பார்த்தது இல்லைங்க. இன்னைக்காவது அமைதிதான் பார்க்கலாம். இங்கே எவ்வளோ டயர்ஸ் இருக்குங்க? இந்த ஸ்கோர்ல மொத்தம் 68 சம்திங் இருக்கு. ஓகே. ஆஃபர்ல வந்துட்டு 100க்கு மேலே இருக்குங்க. கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா இங்க இருக்குது. அங்கே போக அங்கே இருக்குது. This road crossing. ஷிவ் எப்படி இருக்கு? ஃபாரஸ்ட் கிளைமேட் வேற லெவலில் இருக்கு. கூட்டமா இருக்கு. கூட்டமா தான் இருக்கு. கார்ஸுங்க.
பீச் தாங்க கூட்டம் கூட்டமாக பார்க்க முடியுது. எல்லாம் மழைங்களா ரீசெண்டாங்க? Kingfisher bird. Group இருக்குங்க. பீகாக் பீகன்ஸ். பீகாக் ஒன்று தான் இருக்கு. பீகன்ஸ் 3 இருக்கு. Langus. போகிற வழி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆல்ஃபி போகிற ஃபால்ஸ். ஃபால்ஸில் தண்ணி பயங்கரமாக ஊற்றுதுங்க. மாயர் ஃபால்ஸ். ஃபால்ஸில் சவுண்டு பாருங்கள் எப்படி கேட்குது. நல்ல பெரிய ஃபால்ஸுங்க. தண்ணி எப்படி விழுவுங்க. நல்ல டெப்த்துங்க. இந்த பாறையெல்லாம் பாருங்கள் சுற்றி. ஃபால்ஸ் போகிற வழியிலெல்லாம் ஃபால்ஸ் எப்படி இருக்கு? த மாயர் ரிவர்.
புல்லு வாசம். பாறையெல்லாம் பாருங்க அப்படி. இங்கே மாயர் ஃபால்ஸில் வந்து கொஞ்சம் நேரம் நமக்கு டைம் கொடுக்குறாங்க, நம்ம நின்று பார்க்கலாங்க இந்த ஃபால்ஸோட சவுண்டு. சுற்றியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபாரஸ்ட்டு, ரொம்ப டெப்த்தான இடங்க இது. அந்த பாறையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த மரங்களுக்கு நடுவில் அங்கங்கே அந்த பாறை, இந்த கலர் பயங்கரமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக ஃபால்ஸ் மாதிரி போகுதுங்க அப்படியே விழுந்து. இன்னும் ஆழம் இருக்க மாட்டிருக்கு, அந்த இடமெல்லாம் இன்னும் ஆழம். இந்த இடம் வேற லெவலில் இருக்குங்க. எப்படி நீ அந்த பக்கம் போய்க்க. அவங்கள எடுக்கட்டாப்பா. அது எப்படி பிடிச்சிருக்கு பாரு. நிறைய இருக்குங்க. இங்கே வேறு குட்டி தெரியுது, தூவலான்னு தெரியும். நிறைய இருக்கு. இங்கே போய் இங்கே ஒன்று பெருசு போகுது. இங்கே மரத்து மேலே ஒன்று இருக்கு குட்டி. அங்கே இருக்கு பாருங்க மரத்து மேலே குட்டி.
வைல்டாக கில் பண்ணியிருக்குங்க. எதை ஃபீல் பண்ணியிருக்கோமா? ரோட்லேயே உட்காந்துருக்கு. வாயில் கவிட்டு போட்டு அப்பா போயிருப்பா. தூக்கி தோணுச்சு. ரோட்லேயே உட்காந்துருக்கு. தூக்கி தோணுச்சு. ஃபுல்லாக சாப்பிட்ருச்சுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க கில் அடிச்சிருக்கு. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார ஃபுல்லாக காலி பண்ணிட்டு போயிட்டுருக்குங்க. அந்த இடத்துக்குள்ள நம்ம சைடில் தான் படுத்துருக்கு. டயருங்களா? க்யூட்டாக இருக்கும்.
அதிகமான சைட்டிங் இருக்குது. இந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க? ஆமாங்க. அதிகமாக இந்த ரிவர் சைடில் தான் இருக்குது. இங்கேயே ஒரு வாரம் ஆயிடுச்சு. இது ரிவருங்களா? ஆமாம், டைகர். இங்கேயே வந்துட்டு ஒரு ஒரு கடமானதுமாக இருக்குது. இந்த பின்னாடி அங்கே சாப்பிட்டு இங்கே வந்து பார்த்துருக்கோம். இங்கெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு தடவை தலையை கடிச்சிட்டு நடந்து வந்தது இல்லைங்க, மானோட தலையை. அது நம்ம வந்த இடம்ண்ணா. ஓகே 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 ஓகே. இந்த இடம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராமில் போட்டாலே டைகர் போட்டாலே இங்கே வரும். போட்டாலே இங்கே வரும். ஃபீமேல் டயருங்க? ஃபீமேல் தான் நிற்கிறேன். ஃபீமேல் தான். ஓகே. நம்ம இன்னும் பார்க்கவே முடியறது இல்லைங்க முழுமையாக. இது பாருங்க, இப்போ அவங்க பார்த்துட்டாங்க. பின்னாடி 2 வண்டி போனது பார்க்கல போயிடுச்சு. தெரியல. இது ரிவருங்களா? இது குளங்க. முதுமலையில் ரெகுலராக டயர் சைட்டாக இடங்களாமா அது. இந்த நேரத்துக்கு முன்னால் ஒரு வண்டி பார்த்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்த வண்டிக்கும் நம்ம வண்டிக்கும் சைட்டாக இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டயர் போனதுக்கான ஸ்மெல் இருக்குங்க. பயங்கரமான பேட் ஸ்மெல். பக்கத்தில் தான் இருக்குங்க. புஷஸ்குள்ளே இருக்க மாட்டிருக்கு, தெரில. இல்லை அது மான் இருந்ததுன்னா சவுண்ட் போடும். அது எப்போவுமே அந்த அழுகை வச்சு தான் சாப்பிடும். அது சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி போச்சுன்னா அந்த மாதிரி அந்த பேட் ஸ்மெல் அது கிராஸ் ஆன இடத்துலலாம் இந்த மாதிரி வாசம் அடிக்கும். காற்றுல அடிக்குது பாருங்க. இந்த வழியாக போயிருக்கானு அந்த பக்கம். இங்கே குளிப்பாட்டாங்க. இது இங்கே 2ஆம் தேதிங்களா? நடந்து போயிட்டு இருக்கு. இந்த புலி தான் அநேகமாக இங்கே வரணும் வருது. இந்த மத்தியானம் ஃபஸ்ட்டு சவாரி. ஓ, டைமிங் வந்து எந்த டைம்னு சொல்ல முடியாதுங்க. அது மழை வேறு, மழை பெஞ்சு லைட்டாக சாரல். ஓகே ஓகேங்க. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கு. இப்போ வண்டி வருதுன்னா பயந்து ஓடாதுங்க? பயந்து ஓடாதுண்ணா. உட்காந்துரும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த உட்காந்துருச்சு. அதுக்கப்புறம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ கிட்ட இதான் இந்த இடம் தான். முன்னாடி தேக்கு மரம் ஒன்று இருக்கு பாருங்க. அந்த தேக்கு மரத்துக்கிட்ட இங்கே பக்கத்தில் நல்ல அடிவே வருது. இப்போ இங்கே தான் எங்கேயோ படுத்துருக்கு. காற்று வந்து வீசுது. அதனால வருது. இந்த குழிக்குள்ள தான் எங்கேயோ இருக்குங்க. கண்டிப்பாக வந்தால் எப்பயோ வரும். நம்மளை பார்த்துருக்குங்க. அது நேரம் அது பார்த்துருக்கோம். நமக்கு தான் அது தெரியல. ஆக்சுவலாக பார்த்துட்டு தான் மறைஞ்சிருச்சு. உங்களுக்கு நான் வர மாட்டேங்க. இது ரெகுலராக டயர் சைட் ஆகிற இடங்க. டயர் போனதுக்கான ஸ்மெல் நல்லா பயங்கரமாக இருக்குது. காற்று வரும்போது பயங்கரமாக ஸ்மெல் அடிக்குதுங்க. காற்று இந்த பக்கமாக தானே அடிக்குதுங்க. இங்கேருந்து வர மாட்டிருக்குங்க.
மேலே இருந்து வர மாட்டேருக்குங்க இல்லை இல்லை நீங்கள் அங்கிருந்து இங்கே இருந்துங்க. காற்று இப்படி தான் அடிக்குது. இலை பாருங்க, ஓகே. அசையுது. ஓ அப்போ இங்கே இலை அசைஞ்சா இப்படி காற்று. ஓகே. இந்த பக்கம் ஆப்போசிட்ல அசையுது பாருங்க. அப்போ இந்த பக்கம் காற்று தான். அப்போ இங்கே தான் கிடக்குதுங்க இந்த புதருக்குள்ளார. இங்கே தான் இங்கே தான் எங்கேயோ ஒன்று இருக்குங்க. அது சாப்பிட்டு போட்டு இப்படி போயிடுச்சாமாங்க மேலே. அது ஃபஸ்ட்டு வண்டியிலேயே பார்த்துட்டாங்க. ஓகே ஓகேங்க. காலையிலங்க வண்டி 3 வண்டி மத்தியானம் ஃபர்ஸ்ட் வண்டிங்க. இல்லை இப்போ போச்சு. ஓகே அவங்க ஓகே. நிப்பாட்டி சொல்லிட்டு போனாங்க. ஆ, ஆ. ஃபஸ்ட்டு வண்டி அங்கே. இப்போ ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் வருங்க. ஆமாம், நான் மேலே போய் அவங்க சரௌண்டிங் இருக்காங்க. சரௌண்டிங் போய் வாக்கிங் போயிட்டு வந்து மறுபடியும் சாப்பிட்டு படுக்க. அப்புறம் ஒரு மெதுவாக நைட்டு வந்து சாப்பிட்டு மறுபடியும் சாப்பிடுங்களா? மறுபடியும் கொஞ்சம் சாப்பிடுங்க. நைட்டு மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே தண்ணியில் உட்காரும். உட்காந்து அதுக்கப்புறம் பில்லுலாம் வந்து பேரண்டிங் கொண்டு தூங்கிட்டு அப்புறம் தான் விடியங்காத்தால மெதுவாக எழுந்துச்சு மறுபடியும் போகுங்க. மறுபடியும் வாக்கிங் போகும். இதே ஒரே இடம் தான் அதுக்கு. ஆமாம், அது அந்த இது முடிகிற வரைக்கும் அப்படிதான். ரொம்ப தூரமாலாம் எங்கேயும் போயிடாதீங்க கீழே இருக்கிறனால. ஆமாங்க, இன்னொரு வண்டி ரொம்ப தூரம் போகாதீங்க கீழே இருந்தால். கீழே இருந்தால் ரொம்ப தூரம் போகாதீங்க. போகும். நான் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வரை போகும். அது வாக்கிங் போகுமாமா? நம்ம சும்மா மாட்டியாமா கரெக்ட். கூட்டம் ஓடி அங்கே ஒன்று என்னது ப்ளூ போடுங்க. கூட்டமாக இருக்குங்க. கார்ஸ் ரோட் கிராஸ் ஆகிடும். அது தண்ணியோட ஃபைட் பண்ணி போகணும். எதுக்கு ஃபைட் பண்ணுது? ஸ்டாச்சு மாதிரி குட்டி இங்கே ஆசிரியர் இருக்கிறீங்க. குட்டியோட எவ்வளோ கூட்டமாக இருக்குங்க. இது கூட்டமாக தான் இருக்குது. கூட்டமாக தான் இப்படி போய் நம்மளையே பார்க்க. வைல்ட் கார்ஸோட ஒரு பெரிய குரூப்புங்க, 20க்கு மேலே இருக்கும். வேறு லெவல் சைட்டிங். கூட்டமாக இருக்குங்க கார்ஸ். ஃபுட் கிராஸ்
தனியாக தான் இருக்கு. இல்லை, அவ்வளோ ஸ்க்ராட்சிங்கே இல்லை. குட்டி இப்படி பாருங்க. மேல் பாருங்க, சும்மா எவ்வளோ பெருசு.